நான் கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள இருக்கும்போது இப்பவும் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போதே ஒரு விஷயம் ஒரு செய்தியை பரப்புறாங்க. எப்படி பரப்புறாங்க அப்படின்னா, உள்நாட்டுக்காரன் எல்லாம் பேய், வெளிநாட்டுக்காரன் எல்லாம் புனிதர் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ளே அதிகமாக புனிதர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களாக இருக்கிறார்கள். உள்நாட்டுக்காரர்களுக்கு புனிதர் பட்டமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கே ஒரு அரசியல் இருக்கு. இங்க இருக்கு உங்களுக்கு செத்து போயாச்சு, ஆத்மா ஆயிடுச்சு, பிரம்மத்தை அடைஞ்சாச்சு, அவர்கள் புனித பட்டம் படுவதற்காக இங்கு நாளைக்கு சாவ போற உடல்லாம் ஆடிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆன்ம விழிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு இல்லையா? அதாவது ஒரு சாதாரண நிலையிலிருந்து நாம் ஒரு பள்ளி படிப்பு 5 வரைக்கும் வரும்போது ஒரு அறிவு, மேல்நிலைக்கு வரும்போது ஒரு அறிவு, கல்லூரியை முடிக்கும் போது ஒரு அறிவு, கல்யாணம் பண்ணும்போது ஒரு அறிவு, பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளும் போது அறிவு, முதிர்ந்த நிலையில் ஒரு அறிவு அப்படின்னு பக்குவப்பட்டுக்கிட்டே வரோம். நிறைய எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. நீங்க கேள்வி கேட்டதுக்கு எனக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இல்லை. ஆழிசூழ் உலகு அப்படிங்கிற புத்தகம் எழுதி முடிச்ச பிறகு எனக்கு ஊருக்குள்ள போறதுக்கே மிகப்பெரிய தடை விதிச்சிருந்தாங்க. வந்தா 2 வெட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. என்னுடைய சமூகம் மிக உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம். ஊருக்குள்ள வந்தா 2 வெட்டி போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. நான் ஊருக்குள்ள போயிட்டு தான் இருக்கேன். புத்தகம் வெளிவந்து ஒரு 4 வருடங்களுக்கு என்னால் ஊருக்குள்ள போக முடியல. மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. ஆழிசூழ் உலகு இந்த புத்தகத்தை கிழித்து எரித்து விட்டால் உனக்கு உடனே சொர்க்க பதவி அப்படிலாம் பாதிரிமார்கள் கோயில்கள்ல தேவாலயங்கள்ல முழக்கமிட்டார்கள். ஆனா எப்படி எத்தனை பேர் அப்படி சொர்க்க பதவி அடைந்தார்கள் என்று எனக்கு கணக்கு இல்லை. எதிர்ப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுக்காக நம்ம பெரிய போராட்டங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய சிந்தனையில் மிக தெளிவாக இருந்தோம்னா தெரிய தெரிய அறியாமை விலகிக்கிட்டு தானே இருக்கு. அறிய அறிய அறியாமை விலகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்புன. விலங்குகளுக்கு இல்லாத மனிதர்களுக்கு கிடைத்த, மனிதராய் கிடைத்த பாக்கியம், அது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பிறவில நான் உன்னை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கத்தோலிக்கமாக்கப்பட்டது இனக்குழு. ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடு அது ஆக்கப்படுது. போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய வாணிகம் சிறக்கும் என்று இந்த பகுதிக்கு வராங்க. அப்படி வரும்போது போர்ச்சுகல்ல இருந்து அடிமைகளை கொண்டு வர முடியாது, போர்ச்சுகல்ல இருந்து வேலையாட்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா அது காஸ்ட்லி. அது போக ஒரு வேலையாளை இங்கு வைக்கும் போது அவன் வேலையாளாக மட்டும்தான் இருப்பான் இல்லையா? 8 மணி நேரம் வேலை செய்வான். அதுக்காக நீங்க கூலி கொடுக்கணும். ஆனால் அவர்களை என்னுடைய மக்களாகவே மாற்றுவது எது? மத நம்பிக்கை மட்டும்தான் அவர்களை என்னுடைய மக்களாகவே மாற்ற முடியும். நீங்க என்னுடைய மக்களாகவே மாற்றிவிட்டால் அவர்கள் வேலையாட்கள் அல்ல. அப்ப கூலி கொடுக்க வேண்டியது அல்ல. கூலி கொடுக்காம, சாப்பாடு போடாம, மத நம்பிக்கைக்குள் கொண்டு வருவதன் மூலமே அவர்களை தங்களுடைய பிரஜைகளாக மாற்றிவிட்டார்கள். அப்படி மாற்றுறதுனால போர்ச்சுகீசியர்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வெகுமதி. செலவே இல்லாம ஒரு முரட்டு இனம், கடற்கரை பரதவர்கள், கடற்கரை முரட்டு பரதவர்கள் இவர்களுடைய வணிகத்தின் காவலாளர்களாக நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு போர்ச்சுகீசியர்களுக்கு கிடைத்தது. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் மிக தெளிவாக அவர்களை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது, ஆன்மீகத்துக்குள் இவர்களை அழைத்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன் போர்ச்சுகீசியர்களுக்கு ஆன்மீகம் என்றால் என்னதுன்னு தெரியாத? போர்ச்சுகீசியர்களுடைய பிரதிநிதிகள் இங்கு வந்துதான் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறான். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய வணிகம் சிறக்கணும், அவ்வளவுதான். அப்படி சிறக்கும் போது அதை எப்படி இவர்கள் முட்டாள் ஜனங்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்றால், கட்டமைக்கப்பட்ட கிறிஸ்துவ மதத்தின் மூலம் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். அது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்று வரை அழியாமல் மிக செல்வாக்கோடு போயிட்டு, செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தன்னில் அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு உதாரணம் தென்பகுதியில் உள்ள முரட்டு கடற்கரை பரதவரை இனம். எல்லோருமே கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பிரிவுகளா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் கிறிஸ்துவர்களாக தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்துவத்தில் பல்வேறு பிரிவுகள். எனக்கு தெரிஞ்சு கத்தோலிக்கம் மட்டும்தான். இப்ப கிறிஸ்துவ மதம் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவ மதம் உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக
அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வரக்கூடிய சின்ன குறிப்பிடம்ங்கிறதுலேருந்து சொல்லக்கூடிய குறிப்புகள் எல்லாமே வந்து இந்த சர்வேஸ்வரனை தவிர உனக்கு சர்வேஸ்வரன் இல்லை அப்படின்னு. அந்த சர்வேஸ்வரன் யாரு? இந்து அப்படிங்கிறது வந்து இந்து மதம் இல்லை, நான் மதமாவே பார்க்கல. இது ஒரு வாழ்க்கை நெறியா தான் இருக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன். சிறு பிராயத்தில், அதாவது கல்லூரி பருவங்களில் நான் வந்து என்னுடைய இந்து நண்பர்களோட கோவில்களுக்கு போவேன். ஆச்சரியமா பார்ப்பாங்க என்ன, அப்படியே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்து கோவில்களுக்குள்ள வருவாங்களா? ஆனால் நான் ஆச்சரியமா பார்த்தது என்னது அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசுல பக்கத்து ஊர்களில் உள்ள, எங்க பக்கத்து ஊர்ல ஏதாவது ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமி கோயில் ஒன்று இருக்கு. அந்த சுயம்பலிங்க சுவாமி கோயில் எங்களுடைய கோயில், பரதவர்களின் கோயில், அது நாங்க வழிபட்ட கோயில். அப்ப இந்த மக்கள் வந்து இந்த இந்துக்கள் அந்தோனியார் கோவிலுக்களையும் வேளாங்கண்ணி கோவிலுக்களையும் வந்து மிக பக்தியோடு, மிக பக்தி சிரத்தையோடு வழிபடுகிறார்கள். எப்படி ஒரு சிவாலயத்துக்குள் வழிபடுகிறார்களோ, எப்படி ஒரு முத்தாரம்மனை வழிபடுகிறார்களோ, எப்படி ஒரு சந்தனமாரியை கையெடுத்து கும்பிடுறாங்களோ, அதே மரியாதையோட, அதே சங்கையோட, அதே பக்தியோட ஒரு அந்தோனியார் ஆலயத்துக்குள்ளேயும் வழிபடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவனாகி நான் ஒரு சிவாலயத்திற்குள் சென்றால் அங்கு உள்ள சிலைகளின் அழகை பார்க்கறதுக்கு தான் போறேனே தவிர நான் அங்கு போய் கையெடுத்து கும்பிடல. நான் என்றால் நான் அல்ல. நான் சிவாலயத்துக்குள் சிவனை வணங்குகிறேன், இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறேன், மனமுருக வேண்டுறேன், ஓம் நமச்சிவாய அப்படின்னு வேண்டுறேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் மனதில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு வணங்குறேன். நான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று வாழ்த்துறேன். அது இன்னைக்கு பெற்ற அறிவு. அதாவது நாங்க வந்து காலகாலமாக வருணனை வழிபட்டவர்கள். கடற்கரையில நெய்தல் நில மக்கள் அப்படின்னா, கடலும் கடல் சார்ந்த மக்களும் நெய்தல் மக்கள் வந்து வருணனை வழிபட்டவர்கள். அப்ப இந்த வருணனை வழிபட்ட மக்களை வந்து வழிநடத்தி போய் கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு காரணமா இருந்தது ஜோவான் டிக்ரூஸ். இன்னைக்கு அவர்களை திரும்பவும் தாய் கழகத்திலே வந்து இணையுங்கன்னு சொல்றது வந்து ஜோ டிக்ரூஸ்.